காதலனின் வீட்டில் நகை திருடிய குற்றச்சாட்டில் கிளிநொச்சியை சேர்ந்த பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த கைது நடவடிக்கையானது நேற்றைய தினம் இடம்பெற்றிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் சாவகச்சேரியை சேர்ந்த இளைஞர் ஒருவரும் கிளிநொச்சியை சேர்ந்த பெண்ணொருவரும் காதலித்து வந்திருக்கின்றனர். இதன் பிறகு அவர்களுடைய திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறு திருமணம் நிச்சயிக்கப்பட்ட பின்னர் சாவகச்சேரியில் இருக்கக்கூடிய தன்னுடைய காதலனின் வீட்டில் கிளிநொச்சியை சேர்ந்த அந்த பெண் தங்கி வந்திருக்கிறார். இவ்வாறு தங்கி வந்த நிலையில் கடந்த 5ஆம் திகதி, அதாவது அந்த இளைஞரின் வீட்டில் அவருடைய தாய் வைத்திருந்த தாலிக்கொடி உட்பட 8 பவுன் நகைகள் காணாமல் போயிருப்பது தெரிய வந்திருக்கிறது. இந்த நிலையில் அந்த இளைஞரின் தாயார் சாவகச்சேரி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்றை வழங்கியிருக்கிறார். இதன் அடிப்படையில் சாவகச்சேரி போலீசார் இந்த திருட்டு சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை நடத்தி இருக்கின்றனர். இதன் அடிப்படையில் கிளிநொச்சியில் இருந்து சாவகச்சேரியில் அந்த இளைஞரின் வீட்டில் தங்கியிருந்த அந்த காதலி கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவ்வாறு கைது செய்யப்பட்டு அவரிடம் விசாரணைகள் நடத்தப்பட்ட போது அவர் அந்த நகைகளை திருடியமை தெரிய வந்திருக்கிறது. இதன் அடிப்படையில் அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளில் அவர் தாலி கொடியை சாவகச்சேரியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் நிறுவனத்தில் விற்பனை செய்ததாகவும் ஏனைய நகைகளை யாழ்ப்பாணத்தில் வைத்து அடகு வைத்ததாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் டிக்டாக் சமூக வலைதளம் ஊடாக நண்பர் ஒருவருடன் அவர் இணைய வியாபாரத்தில் ஈடுபட்டு வந்தமை தெரிய வந்திருக்கிறது. இந்த இணைய வியாபாரத்திற்காக அவர் இந்த நகைகளை அடகு வைத்து அந்த பணத்தை பயன்படுத்தி இருக்கின்றமையும் தெரிய வந்திருக்கிறது. இதுவரையில் அந்த இணைய வியாபாரத்திற்காக 27 லட்சம் ரூபாய் செலுத்தியிருப்பதாகவும் மேலதிக பணத்தை செலுத்துவதற்காகவே தன்னுடைய காதலனின் வீட்டில் இருந்த நகையை திருடியதாகவும் அவர் குற்றத்தை ஒப்புக்கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் அவர் தொடர்பான மேலதிக விசாரணைகளை சாவகச்சேரி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.